அந்த போல்ட்னஸ். ரோஜா மாதிரி ஒரு தைரியம் இருக்கணும் எப்பவுமே. அது யாரா இருந்தாலும் பாத்துடலாம் அப்படின்றதுன்னு. ஆமா, நம்ம தப்பு பண்ணலன்னா எதுக்கு பயப்படணும்? நம்ம பயப்படனா கடவுளுக்கு பயப்படணும். அவ்வளவுதான், வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையா இருந்தா தைரியமா ஃபைட் பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து இருக்கிற குவாலிட்டி அது நடுவில் நீங்க ஆமா ஆமா, வளர்த்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே அண்ணனுக்கு ஈக்குவலா எனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால நான் அண்ணன் மாதிரியே நானும் போல்டா இருக்கேன். நார்மலா ஜென்ஸ்க்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீ பொண்ணு சைலண்ட் ஆயிரு, நீ பக்கத்துல போ, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் நான் நிறைய வீட்டுல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு சாஃப்ட், ஒரு பயந்த சுபாவத்துல நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்த செல்வா சார் அப்படிதான் எனக்கு போல்டா நான் டெசிஷன் எடுக்கும் போது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் பையன். ஸோ எல்லா மென், என் வீட்டில் இருக்கிற மென் வந்து எனக்கு வந்து ஒரு விமனா நான் பவர்ஃபுல்லா ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அந்த பேர் வாங்கிட்டேன். நான் போல்டா இருக்காங்க, ஃபயர் பிராண்ட் சொல்ல. எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லா பெண்மைகள் ஃபயர் பிராண்ட் தான். ஏன்னா எல்லாருக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு. சில பேர் பயந்துட்டு, சில பேர் சாஃப்டா, நான் வந்து கொஞ்சம் போல்டா.